நபிகளாருடைய வீட்டிலே நடந்த ஒரு சோதனை சம்பவம், கண்கள் கலங்குகிற ஒரு சம்பவம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை மிக பெரும் சோதனையிலே ஆழ்த்திய சம்பவத்தை புகாரியிலே பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பயணம் போவதாக இருந்தால் மனைவிமார்களுக்கு இடையில் துண்டு குலுக்கி போடுவார்களாம். யாருடைய பேர் வருகிறதோ அவரைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு யுத்தத்திற்கு போவதற்காக துண்டு குலுக்கி போட்டார்கள். என்னுடைய பேர் தான் வந்தது. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு போய் மீண்டும் போரை முடித்துவிட்டு நாங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஒரு இடத்திலே ஓய்வெடுப்பதற்காக எல்லோரும் தங்கிவிடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சஹாபாக்கள் பல்லக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லக்கிலே வைத்து தூக்கி கொண்டுதான் போவாங்களாம், ஹதீஸிலே வருகிறது. இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூக்கி கொண்டு போன சஹாபாக்கள் இடையில் மதீனாவை நோக்கி திரும்புகிற பொழுது ஓய்வுக்காக உட்கார்றாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, தன்னுடைய மலஜல கழிக்கிற தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படையை கடந்து ஒரு தூரமான இடத்திற்கு போய் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கிற பொழுது கழுத்திலே கையை வைத்து பார்த்தார்கள், கழுத்திலே இருந்த முத்து மாலையை காணவில்லை. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் போய் என்ன செய்கிறார்கள், எந்த இடத்தில் தன்னுடைய தேவையை நிறைவேற்றினோமோ அந்த இடத்தில் மாலையை தேடுகிறார்கள், மாலை கிடைக்கவில்லை. எந்த அளவுக்கு மாலையை தேடுறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கி இருந்த இடத்திலே இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய படை மீண்டும் திரும்புகிற அளவுக்கு, அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி படையெடுக்கிற அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேரத்தை செலவழித்து தேடுகிறார்கள். கடைசியில் மாலை கிடைத்து விட்டது, எடுத்துக்கொண்டு வாராங்க. தங்கிய இடத்தில் யாருமே இல்லை, தங்கிய இடத்தில் யாரையும் காணவில்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் மெலிந்த ஒரு பெண்மணி. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நாங்கள் கூடுதலாக சாப்பிட்டதில்லை, அதிலும் நான் மிகவும் மெலிந்த ஒரு பெண்ணாக, ஒரு சிறுமியாக நான் இருந்தேன். நான் பல்லாக்கிலே இருப்பதாக எண்ணி சஹாபாக்கள் என்னை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். படையினர் என்ன என்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல்லக்கிலே தான் இருக்கிறார்கள், எனவே என்று நினைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க தெரியுமா, எப்படியும் என்னுடைய பல்லாக்கை கொண்டு போனவர்கள் என்னை காணவில்லை என்று அறிந்து மீண்டும் இங்கே என்னை தேடி வருவார்கள், எனவே எங்கும் சென்று விடாமல் இதே இடத்திலேயே நாம் அமர்ந்து கொள்வோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள். தூக்கம் மிகைத்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கி விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே ரசூலுல்லாஹ்வுடைய படையிலே பின்னாடி வந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தூக்கத்தினால் அதே இடத்தில் அவரும் தூங்கிவிட்டார். காலை பொழுதை அடைந்தவுடன் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணை விழித்து பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு உருவம் கண்ணுக்கு முன்னால தெரிகிறது. இருட்டில ஆயிஷா நாயகி தங்கினது அவருக்கு தெரியல. கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரிகிறது. கண்ணை விழித்து பார்க்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டவுடன் ஆயிஷா நாயகி முழித்துக் கொள்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ஹிஜாபுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால என்னை சஃப்வான் இப்னு முஅத்தல் அலி பார்த்திருந்தால் அதனால் என்னை இலேசாக அடையாளம் கண்டுவிட்டார், இலேசாக என்னை கண்டுபிடித்து விட்டார். உடனே சஃப்வான் இப்னு முஅத்தல் அலி தன்னுடைய ஒட்டகத்தை கீழே அமர்த்தி ஆயிஷா நாயகியை மேலே ஏற்றிக் கொண்டார். அவர் நடந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை படையை நோக்கி கூட்டி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வோடு போன படையினரும் அடுத்த நாள் பகலிலே சாப்பிடுவதற்காக ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். நாங்கள் மதீனாவை நெருங்கி விட்டோம் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். மதீனா வந்துவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதீனாவை அடைந்து விடலாம். ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் ஒரு முகாமிட்டு அங்கே தங்குகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனிமையாக வந்ததை பார்த்து சில முனாஃபிக்குகள் கதையை கட்டிவிட்டார்கள். ஆயிஷாவும் சஃப்வான் இப்னு முஅத்தலும் தவறான காரியத்திலே ஈடுபட்டு விட்டார்கள், ஆயிஷாவும் சஃப்வானும் தவறான காரியத்திலே ஈடுபட்டு விட்டார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குகளின் தலைவன் மிக பெரும் ஒரு அவதூறை அந்த சமூகத்திலே விதைத்தார். ஆயிஷா நாயகி தப்பு செய்து விட்டார், தப்பான காரியத்திலே அவர் ஈடுபட்டு விட்டார் என்கிற செய்தி மதீனா நகரம் முழுக்க பரவுகிறது. எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, ஆயிஷா தப்பிலே ஈடுபட்டு விட்டார் என்கிற செய்தி பரவுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கும் வருகிறது. நபிகளார் கவலையடைந்த நேரங்களில் மிக கடுமையான ஒரு நேரம், நபிகளாருடைய உள்ளங்கள் வெடிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்ட ஒரு தருணம்
தன்னுடைய மனைவி குறித்து, பாசத்துக்குரிய மனைவி குறித்து ஒரு செய்தி காது கேட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள். வீடு திரும்பிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தியே தெரியாது. நம்மை பற்றி வெளியான இப்படி ஒரு கதை போகுது என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. ஒரு மாத காலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். கடுமையான நோய். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்களாம். அவள் சுகமாக இருக்கிறாளா? ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகியோடு ரசூலுல்லாஹ் இருந்த முஹப்பத்திற்கு ஆயிஷா நாயகியின் கிட்டவும் ரசூலுல்லாஹ் வந்ததில்லை. ஆரம்பத்தில் எனக்கு நெருக்கமாக இருந்து நான் நோய்வாய்ப்படுகிற பொழுது ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன எந்த ஆறுதலும் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. சலாம் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அவள் சுகமாக இருக்கிறாளா என்று கேட்டுவிட்டு மீண்டும் போய் விடுவார்கள். சலாம் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அவள் நல்லாக இருக்கிறாளா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் மீண்டும் திரும்பி விடுவார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வின் நடத்தையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன் ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமாக இப்படி நடக்கிறார்? ஊரெல்லாம் தகவல் பரவுகிறது. நபிகளாரின் காதுக்கு நாளாந்தம் ஆயிஷாவும் சஃப்வான் இப்னு முஅத்தலும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்கிற மிக பெரும் ஒரு அவதூறு மதீனா நகரம் முழுக்க பரவுகிறது என்பார்ந்த சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நோய் குணமடைந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வீட்டுக்கு வெளியே போகிறார்கள். மலஜல கூடம் வீட்டிலே இல்லை, வீட்டுக்கும் பக்கத்திலும் இல்லை. இன்னும் ஒரு தூர இடத்திற்கு தான் போக வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னும் ஒரு சஹாபி பெண்மணியும் போய் கொண்டிருக்கிற பொழுது ஆயிஷா நாயகியோடு வந்த பெண்மணியினுடைய ஆடை கல்லிலே சிக்கிவிட்டது. அவளுடைய கம்பளி சிக்கி விழப்போகிற பொழுது தன்னுடைய குழந்தை அவள் திட்டுகிறாள், தன்னுடைய மகனை திட்டுகிறாள். அப்ப ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவரையா நீ திட்டுகிறாய்? ஏன் அவரை நீ திட்டினாய் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்மணியை கண்டித்தவுடன் அவள் என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா? ஆயிஷாவே, உன்னை பற்றி மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? நீயும் சஃப்வான் இப்னு முஅத்தலும் தவறான காரியத்தில் ஈடுபட்டதாக மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மாத காலம் நான் பட்டிருந்த நோயை விட நோய் இன்னும் எனக்கு கடுமையானது. மிக பெரும் ஒரு சோதனை அன்பார்ந்த சகோதரர்களே. தன்னை மூமின்களுக்கு தாய் உம்முல் முஃமினீன், என்னை பற்றி இப்படியா மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உடனே திரும்புகிறார்கள் ஆயிஷா நாயகி. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அவள் சுகமாக இருக்கிறாளா? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், என்னுடைய தந்தையுடைய வீட்டுக்கு நான் போக வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள், நீங்கள் போய் வரலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு வந்து சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் என்னை பற்றி இப்படி ஒரு பேச்சு பேசுகிறார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் ஆறுதல் சொல்கிறார்கள், மகளே, என்னுடைய அன்பு மகளே, அவர்கள் சொல்லுகிற பழிச்சொல்லை நீ உன்னுடைய மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய குணத்திற்கும் பழி சொல்லக்கூடிய சக்காலத்திகள் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள், அவதூறை பரப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். நீ அதை அஞ்ச வேண்டாம், பயப்படாதே, உன்னுடைய வீட்டுக்கு போ என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகளாரிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வந்து அழுகிறார்கள். ஒரு இரவு முழுக்க நான் அழுது முடித்தேன், கண்களால் கண்ணீர் வடிகிறது, நான் இரவு முழுக்க தூங்கவில்லை, காலையை அடைந்து விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை அழைத்து என்ன பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்களாம் தெரியுமா? ஆயிஷாவை விவாகரத்து செய்ய வேண்டும். 2 சஹாபாக்களிடத்தில், நான் ஆயிஷாவை பிரிந்து விடுவதற்கு எண்ணுகிறேன், உங்களுடைய கருத்து என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 சஹாபாக்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, முதலாவது சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவிமாரிடத்தில் எந்த ஒரு துர்நடத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கண்டதில்லை, அல்லாஹ் மீது ஆணையாக கண்டதில்லை. அப்படி ஒரு காரியத்திலே உங்களுடைய மனைவி ஈடுபட்டு இருக்க மாட்டார்களே யா ரசூலல்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவி இப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டதாக அவதூறு பரவுகிறது, உங்களுக்கு என்ன வேறு மனைவிமார்கள் இல்லையா யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் இந்த நோயிலே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். பரீரா என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அடிமை பெண்ணை விசாரித்து பாருங்கள், என்ன நடந்தது என்பது தெளிவுக்கு வரும் என்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவை அழைத்து விசாரிக்கிறார்கள், ஆயிஷாவிடத்தில் ஏதாவது கெட்ட நடத்தையை நீ பார்த்திருக்கிறாயா? அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டிலே நடக்கிற சம்பவம், பாசத்துக்குரிய மனைவி குறித்து விசாரணை நடக்கிறது வீட்டில். ஆயிஷா குறித்து ஏதாவது துர்நடத்தையை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த பெண்மணி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயிஷா விவரம் அறியாத ஒரு பெண், வீட்டிலே மாவை குழைத்து விட்டு அவள் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து விடுவாள், குழைத்த மாவை ஆடுகள் வந்து தின்னும் யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான் அவள் செய்கிற தவறு, அதை தவிர அவரிடத்தில் எந்த ஒரு தவறையும் நான் கண்டதில்லை. பரீராவும் சாட்சி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வது? தன்னுடைய மனைவி குறித்து அவதூறு உலகம் முழுக்க, மதீனா நகரம் முழுக்க பரவுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆழ்ந்த கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இந்த சம்பவம் எத்தனை நாளைக்கு நடக்கிறது தெரியுமா? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் 2 இரவுகளும் ஒரு பகலும் தூங்கியதே இல்லை. 3 நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுத வண்ணம் இருக்கிறார்கள். அழுது அழுது என்னுடைய கண்ணில் கண்ணீரே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை வீட்டுக்கு அழைக்கிறார்கள். வீட்டிலே இருந்த ஆயிஷா நாயகி அபூபக்கர் சித்திக், அதே மாதிரி அவருடைய மனைவி, வாப்பாவும் உம்மாவும் மகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 4 பேரும் வீட்டிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஃபஇன்னஹு பலகனி அன்க கதா வ கதா, உங்களை பற்றி இப்படியான செய்திகள் என்னுடைய காதுக்கு வந்திருக்கிறது. உண்மையில் நீர் அப்படியான ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் உம்மை நிச்சயமாக சுத்தவாளி என்று அறிவிப்பான். நீர் அப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு மீண்டு கொள்ள ஆயிஷா. ஆயிஷா நாயகியின் மனநிலையை நினைத்து பாருங்கள். ஒரு மனைவியிடத்தில் ஒரு கணவன் எவ்வளவு பாசமாக இருந்த ஒரு கணவன் சொல்கிறார், ஆயிஷாவை தப்பிலே ரசூலுல்லாஹ் அரைவாசி நம்பிவிட்டார்கள். வந்த செய்திகளை பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. வஹி தடைப்பட்டிருந்த காலம், வஹியும் வரவில்லை ரசூலுல்லாஹ். ஆயிஷாவை நீ தப்பிலே ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பேச்சு வரல. அபூபக்கர் சித்திக் ரலியிடம் சொல்கிறார்கள், வாப்பாவே, உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள். அபூபக்கர் சித்திக் சொல்கிறார்கள், என்னம்மா நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவேன். உம்மாவே, ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்கள். உம்மா சொல்கிறார், என்ன பதில் சொல்லுவேன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் நீங்கள் நம்புகிற அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் அந்த செய்தி ஆழமாக பதிந்திருக்கிறது. மக்கள் பேசுவதை நீங்கள் நம்பிவிட்டீர்கள். நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டது உண்மைதான் என்று சொன்னால் நீங்கள் அதை அப்படியே நம்பிவிடுவீர்கள். இதை நான் அல்லாஹ்விடத்திலேயே பொறுப்பு சாட்டுகிறேன். அல்லாஹ் மீதே தவக்குள் வைக்கிறேன். என்னுடைய விடயத்தில் ரப்பு எனக்கு ஒரு நீதியை சொல்லுவான் என்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வை நம்புகிற கட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுக்கைக்கு போய் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டு யோசிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய விடயத்தில் குர்ஆன் வசனத்தை இறக்க மாட்டானா? நினைத்துவிட்டு சொல்கிறார்கள், என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்குகிற அளவுக்கு நான் பெரிய ஆளா? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்குகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரியவள் கிடையாது. அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாவது ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிப்பான் நான் சுத்தமானவள் என்று. ரசூலுல்லாஹ் வீட்டிலே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். அபூபக்கருடைய மனைவி ஆயிஷா நாயகியுடைய தாயார் வீட்டிலே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுபக்கத்திலே புரண்டு படுத்து மிகவும் அழுது கொண்டிருக்கிற தருணம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தார்கள். ரப்பு என்னை பாதுகாப்பான் என்கிற ஒரே தவக்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை இறக்குகிறான். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் இறங்குகிறது. நபியே, உங்களில் ஒரு கூட்டத்தார் மூமினான பெண்கள் மீது அவதூறை இழைத்து விட்டார்கள். லா தஹ்சபூஹு ஷர்ரன் லகும். இதை உங்களுக்கு கெடுதியாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல் ஹுவ கைருன் லகும். இது உங்களுக்கு சிறந்த ஒரு காரியமாகும். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸபத். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தான் செய்து கொண்ட தவறு நிச்சயம் மறுமையிலே இருக்கிறது. வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அலீம். இந்த மூமினான பெண் மீது மிக பெரும் அவதூறை சொன்னானே, அவன் மீது அல்லாஹ்வுடைய மிக பெரும் தண்டனை மறுமையிலே ஏற்படும் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தில் அதே வீட்டிலே இறக்குகிறான். இருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருகிற பொழுது நபிகளாருடைய உடம்பில் மாற்றம் ஏற்பட்டது. குளிர்ந்த நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிலே இருந்து முத்துக்களை போல வியர்வைகள் கொட்டியது. நபிகளாருக்கு வஹி வருவதை சஹாபாக்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறார்கள். வஹி வந்து முடிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ஆயிஷா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, உன்னை பரிசுத்தமானவள் என்று ரப்பு வஹியை இறக்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நபிகளாரிடத்திலே எழுந்து சென்று விடு. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் போக மாட்டேன். என்னுடைய கணவரும் தான் என்னை நம்பவில்லை. அல்லாஹ் தான் என் மீது குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வுக்கே நான் நன்றி செலுத்துவேன், அவனையே நான் புகழுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். நபிகளாருடைய வீட்டிலே நடந்த சம்பவம் என்பார்ந்தவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய தவக்குல், அவன் மீது ஒரு மனிதன் வைக்கிற இறை நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு மூமினை பாதுகாக்கும் என்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு வரலாற்றை, ஒரு ஹதீஸை பார்க்க முடியாது. எந்த கஷ்டமான தருணத்திலும் ரப்பை நாங்கள் கைவிடாமல் நம்பிவிட்டால், அந்த ரப்பு எனக்கு நேரான ஒரு வழியை காட்டுவான் என்று நம்பிவிட்டால், மூசா நபி அல்லாஹ் பாதுகாத்தது மாதிரி
இப்ராஹிம் நபி அல்லாஹ் பாதுகாத்தது மாதிரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தது மாதிரி, இன்னும் ஏராளமான சம்பவங்களிலே அல்லாஹ் பாதுகாத்த மாதிரி நம்மையும் பாதுகாப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலின் போதும் அல்லாஹ் மீது தவக்குல் வைப்போம், அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம், அவனுடைய அஸ்மாக்களை நம்புவோம், அவனுடைய அஸ்மாக்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நேரான வழியில் செலுத்தி அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு தர போதுமானவன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.